யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக திரண்ட மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து ஆரம்பமான போராட்டம். QR குறியீடு சிக்கல்கள் நாளைக்கு முழுமையாக தீர்க்கப்படும். பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. ஏப்ரல் மாதத்திற்கான எரிபொருள் இறக்குமதி உறுதி. வடக்கில் பாடசாலைகளுக்கு மத நூல்களை விநியோகிக்க தடை. பைபிள் விவகாரத்தை அடுத்து ஆளுநரால் புதிய நடைமுறை. எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு இல்லை, கட்டார் அமீர் உறுதி. அமெரிக்க விசேட பிரதிநிதி இலங்கை விஜயம். இலங்கையின் விவசாய கழிவுகளிலிருந்து எரிவாயு உற்பத்தி, நோர்வே ஆர்வம். CCTVயில் பதிவான தலைக்கவச தாக்குதல். போலிச் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி. மெட்டாவுடன் கைகோர்க்கும் இலங்கை. திடீரென ரத்து செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள். ஈரானின் எரிவாயு முனையத்தை தகர்ப்போம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. கட்டார் ஈரான் எரிசக்தி மையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் ஒரு விலையுண்டு, கமைனியின் அவசரமான அறிக்கை. மேற்கு கரையில் பதற்றம், சிகை அலங்கார நிலையம் மீது தாக்குதல். நடுக்கடலில் பயணித்த கப்பல் மீது சரமாரி ஏவுகணை தாக்குதல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விசாரணை எனும் பேரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனுரவின் ஆட்சியில் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறு இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும் விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறும் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. விசாரணைகளுக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் QR குறியீட்டை பெற்றுக் கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளவர்களுக்கு இன்றைய தினத்திற்குள் தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் நாளை காலைக்குள் இப்பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சில மாவட்டங்களில் சாதாரண எரிபொருள் நுகர்வை விட 2 மடங்கு நுகர்வு பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். பழைய வாகனத்தை வைத்திருந்து புதிய தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துபவர்கள் மற்றும் பழைய தொலைபேசி இலக்கத்தை வைத்திருந்து புதிய வாகனத்தை வாங்கியவர்கள் QR குறியீட்டை பெறுவதில் இன்னும் சிக்கல்கள் எதிர்கொள்வதாகவும் அந்த கடைகள் இன்றைய தினத்திற்குள் நீக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எனினும் பழைய வாகனம் மற்றும் பழைய இலக்கம் அல்லது புதிய வாகனம் மற்றும் புதிய இலக்கத்தை கொண்டவர்களுக்கு வித சிக்கலும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2023ஆம் ஆண்டில் சுமார் 70 லட்சம் பேர் QR முறையில் பதிவு செய்திருந்ததாகவும் இம்முறை அந்த எண்ணிக்கை 72 லட்சமாக அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது வரை சுமார் 55 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். பழைய தரவுத்தளத்தில் இருந்த 27 லட்சம் தரவுகளை ஒவ்வொன்றாக நீக்குவதற்கு சுமார் 2 நாட்கள் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் கூறுகையில், சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சாதாரண விற்பனை விட 2 மடங்கு விற்பனை நடைபெறுகின்றது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அவற்றை சேமித்து வைப்பதற்கோ அல்லது பவுசர்கள் மூலம் விநியோகிப்பதற்கோ புதிய வசதிகள் இல்லை. எனவே மக்கள் தேவையற்ற பதற்றமடைய வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை முதல் இந்த பிரச்சினை முழுமையாக தீர்வு தரும் என நம்புகின்றோம். தேவையற்ற நெரிசலை தவிர்க்கவே நாம் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்தின் அடிப்படை முறைமையை அறிமுகப்படுத்தினோம். இல்லையெனில் QR முறை மூலமே இதனை முகாமைத்துவம் செய்திருக்க முடியும். முன்னைய காலங்களில் டெண்டர் மோசடிகளால் வாகன இலக்க தகடுகள் கிடைக்காதவர்களுக்கு எரிபொருள் பெறுவதில் எவ்வித சிக்கலும் இல்லை. வருமான வரி அனுமதி பத்திரம், புகை பரிசோதனை சான்றிதழ், வாகன புத்தகம் அல்லது காப்புறுதி சான்றிதழ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து அவர்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நிலைமை சீரானது. மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக உரிய அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். வேறு கைபேசி இலக்கங்களின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான எரிபொருள் QR குறியீடுகளை மீள பெற்றுக் கொள்வதற்காக இன்று முதல் புதிய நடைமுறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2026 மார்ச் 14ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் QR குறியீட்டை மீள பெறும் போது அந்த பதிவை மேற்கொண்டு கைபேசி இலக்கம் பயன்பாட்டில் இல்லாமை அல்லது வேறு ஒருவரிடம் இருப்பதனால் பொதுமக்கள் எதிர்கொண்ட அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் இந்த புதிய அம்சம் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. உங்கள் வாகனத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வாகன இலக்கம் மற்றும்
தேசிய இலக்கத்தை சரியாக உள்ளிடுவதன் மூலம் மாத்திரமே இந்த புதிய வசதியை பயன்படுத்த முடியும். வாகனம் ஏற்கனவே வேறொரு இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் உங்களிடமுள்ள சரியான தகவல்களை உள்ளிட்டு தற்போதுள்ள பதிவை ரத்து செய்து உங்களது புதிய தொலைபேசி இலக்கத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ள முடியும். ஓவர் ரைட் எனும் தெரிவை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வாகனத்துடன் தொடர்புடைய பழைய கணக்கு தரவுத்தளத்திலிருந்து நீக்கப்பட்டு உங்கள் தகவல்களுடனான புதிய கணக்கு உடனடியாக செயற்படுத்தப்படும். இந்த செயல்பாட்டின் மூலம் ஏற்கனவே இருந்து பதிவு செய்யப்படுவதால் முந்தைய பயனருக்கு அந்த வாகனத்திற்கு கிடைத்த சலுகைகள் மற்றும் அணுகல் இல்லாதொழியும். இதன் மூலம் இதுவரை காலம் வேறு தரப்பினரிடம் அல்லது பயன்பாட்டில் இல்லாத தொலைபேசி இலக்கங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் தடையின்றி தமது QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். தமக்கு சட்டப்பூர்வமான உரிமை இல்லாத வேறொருவருக்கு சொந்தமான வாகனத்தின் QR தரவுகளை நீக்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்டார் அமீர் பின் ஹமாத் அல்தானியுடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியதுடன் தற்போதைய பிரச்சினைகள் குறித்து ஆலோசித்து கட்டாருடனான தனது ஒற்றுமையை வெளிப்படுத்தினார். இதன்போது கட்டாரில் உள்ள இலங்கையர்களின் நலன் குறித்து அமீர் உறுதி அளித்துள்ளதுடன் தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் நிலையான எரிபொருள் விநியோகத்தை பேணுவதில் கட்டார் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் வலியுறுத்தினார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன. ஏப்ரல் மாதத்திற்கு தேவையான அனைத்து எரிபொருள் கொள்வனவு கட்டளைகளும் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 5 எரிபொருள் கப்பல்களுக்கான கட்டளைகள் நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இதற்கு முன்னர் ஏப்ரல் இறுதி வரை எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக குறிப்பிட்டிருந்தோம். அது மார்ச் மாத இறுதி வரை நாம் உறுதிப்படுத்திய கப்பல்களின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டே கூறப்பட்டது. தற்போது ஏப்ரல் மாதம் முழுவதுக்குமான கப்பல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன்படி அடுத்த மாத இறுதி வரை எமக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். எரிபொருள் விநியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அத்துடன் QR குறியீட்டை பெற்றுக் கொள்வதில் தற்போது எவ்வித தொழில்நுட்ப கோளாறுகளும் இல்லை. இது ஒரு தொலைபேசி இலக்கம் மற்றும் ஒரு அடையாள அட்டை இலக்கத்தின் கீழ் ஒரு வாகனத்தை மாத்திரமே பதிவு செய்ய முடியும் என்பதை நினைவில் கொள்ளவும் என்றார். இலங்கையில் உள்ள விவசாய கழிவுகள் அதிகமுள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கிருந்து எரிவாயு உற்பத்தி செய்யும் செயல்முறையை முன்னெடுப்பதற்கு நோர்வே அவதானம் செலுத்தியுள்ளது. விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த மற்றும் நோர்வே தூதரக அதிகாரி ஸ்டல் ஹரால்ட் ஃபிடர்சன் ஆகியோருக்கு இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது விவசாயத்துறைக்காக மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பல்வேறு வழிகளில் எரிசக்தியை உற்பத்தி செய்வது தொடர்பாக நோர்வே தூதரக அதிகாரி இதன்போது கருத்துக்களை முன்வைத்தார். காற்று சக்தி, சூரிய சக்தி மற்றும் கடலின் அலைச்சக்தி ஆகியவற்றை பயன்படுத்தி எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு இலங்கைக்கு உதவ முடியும் என அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர்கள் தயாரித்த திட்ட அறிக்கை ஒன்றும் இதன்போது அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் பகல் நேரங்களில் சூரிய சக்தி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதை அவதானித்துள்ளதாக குறிப்பிட்ட தூதரக அதிகாரி அந்த மேலதிக சூரிய சக்தியை பயன்படுத்தி நீரை மின்னாட்பகுப்பு செய்வதன் மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து அதனை எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டினார். இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜனை விவசாயத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். வடக்கு மாகாண பாடசாலைகளில் மாணவர்களுக்கு பைபிள் விநியோகிக்கப்பட உள்ளது தொடர்பில் அண்மைய நாட்களாக எழுந்துள்ள சர்ச்சைகள் மற்றும் கரிசனைகளை கருத்திற்கொண்டு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இவ்விடயத்தில் விசேட கவனம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் வை ஜெயச்சந்திரனுக்கு ஆளுநர் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் ஒன்றால் பாடசாலை மாணவர்களுக்கு பைபிள் வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்தினால் ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அனுமதி கடிதம் தொடர்பிலே பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த அமைப்பு தமக்குரிய கிறிஸ்தவ மாணவர்கள் மாத்திரம் வழங்குவதற்கு அனுமதி கோரியிருந்த போதிலும் கல்வி திணைக்களத்தின் ஆரம்ப கடிதத்தின் வாசகங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் விநியோகிக்கப்பட உள்ளதாக புரிந்து கொள்ளப்பட்டு சர்ச்சைகள் எழுந்தன. இதனையடுத்து குறித்த விநியோகமானது ரோமன் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மாத்திரமே என மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளரால் திருத்தப்பட்ட கடிதம் ஒன்றின் மூலம் பின்னர் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பிலான சர்ச்சைகள் தொடரும் நிலையில் பாடசாலை கட்டமைப்புக்குள் மத நல்லிணக்கத்தை பேணுவதும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதும் மிகவும் அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இதற்கான உரிய ஒழுங்கு விதிகளை நடைமுறைப்படுத்துமாறு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைவாக பாடசாலைகளுக்குள் வெளிநபர்களோ அல்லது அமைப்புகளோ நேரடியாக சென்று மத நூல்களை விநியோகிக்கும் நடைமுறை முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். மேற்படி பைபிள்களை விநியோகிக்க விரும்பும் குறித்த நிறுவனம் அவற்றை வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திடம் உத்தியபூர்வமாக ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் நூல்களை கிறிஸ்தவ பாடத்திற்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அந்த நூல் அவசியமான மற்றும் அப்பாடத்தை கற்கும் மாணவர்களுக்கு மாத்திரம்
அங்கீகாரம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த முறை நிர்வாக நடைமுறையினூடாக பாடசாலைகளில் சகல மத மாணவர்களிடையே நல்லிணக்கமும் பாதுகாக்கப்படுவதுடன் தேவையற்ற முரண்பாடுகள் தவிர்க்கப்படும் என நம்புவதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சமூக ஊடக தளங்கள் ஊடாக திட்டமிட்டு பரப்பப்படும் தவறான தகவல்கள் மற்றும் போலி பிரச்சாரங்களை முறியடிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று வெகுஜன ஊடக அமைச்சில் இடம்பெற்றது. இதில் மெட்டா நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது ஒத்துழைப்பை வழங்க முன்வந்துள்ளனர். இணையவழியில் மக்கள் சரியான மற்றும் நம்பகமான தகவல்களை பெறுவதை உறுதிப்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதற்கமைய போலி தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கான தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை சாத்தியமான உதவிகளை வழங்க மெட்டா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டமான ரட்டம எகட்ட திட்டத்தின் கீழ் இந்த ஒத்துழைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த சந்திப்பில் சட்டவிரோத போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு விசேட முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் புனர்வாழ்வு நடவடிக்கைகளை ஒருங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுப்பதற்கு தனது சமூக ஊடக தளங்களை பயன்படுத்த மெட்டா நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானத்தை வரவேற்ற ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நன்மையை கருத்தில் கொண்டு மெட்டா நிறுவனத்துடனான இந்த உறவை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அதற்கமைய துபாய்க்கான விமான சேவைகள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் தமாம், டோஹா, குவைத் ஆகிய நாடுகளுக்கான விமான சேவைகள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. பயண முன்பதிவுகளை செய்தவர்கள் தங்களின் போக்குவரத்து தொடர்பில் 1979 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகங்களுக்கு சென்று விமான சேவைகள் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பட்டிய மீகஹட்டுவ சந்தியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் மற்றொரு ஓட்டுநரை தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு சென்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குளியாப்பட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குளியாப்பட்டிய பன்னல வீதியில் வந்த நபர் குளியாப்பட்டியவிலிருந்து மாதம்பே பிரதான வீதி வழியாக சென்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை தாக்கும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. குளியாப்பட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதான போலீஸ் பரிசோதகர் கமல் ரத்நாயக்க மற்றும் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி, உப போலீஸ் பரிசோதகர் நளின் மஹிபால் உள்ளிட்ட குழுவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க விசேட பிரதிநிதி செர்ஜியோ கோரு உத்திபூர்வ விஜயமாக இன்று இலங்கை வந்தடைந்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் மார்ச் 24ஆம் தேதி வரை அவர் இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இதன்போது இந்திய பெருங்கடல் பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பல உயர்மட்ட கலந்துரையாடல்களில் அவர் பங்கேற்க உள்ளார். இலங்கைக்கான இந்த விஜயத்தின் போது விசேட பிரதிநிதி நாட்டின் சிரேஷ்ட தலைவர்களை சந்தித்து அமெரிக்க இலங்கை உறவின் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்த உள்ளதுடன் பல முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் ஒரு விலை உண்டு என ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டது குறித்து கமேனி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் அவர் மேற்படி விடயத்தை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் குறித்த அறிக்கையில் அலி லாரிஜானி மரண செய்தியை தான் மிகுந்த வருத்தத்துடன் ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவரை அறிவு கூர்மையை உடையவர், அர்ப்பணிப்புள்ள நபர் மற்றும் ஈரானின் அரசியல் கட்டமைப்பில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஆளுமை என்று மொஜ்தபா கமேனி பாராட்டியுள்ளார். இஸ்லாமிய எதிர்ப்புவாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இஸ்லாமிய அமைப்பின் மரத்தடியிலிருந்து ரத்தத்தை சிந்துவது அந்த அமைப்பை மேலும் வலிமையாக்க செய்யும் என மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். மேலும் நிச்சயமாக ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் ஒரு விலை உண்டு எனவும் அதை தியாகிகளை கொன்ற அந்த குற்றவாளி கொலையாளர்கள் விரைவில் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் சவுத் பாஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு எதுவும் தெரியாது என அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து நீண்ட பதிவொன்றை வெளியிட்டுள்ளவர், ஈரானின் முக்கிய எரிசக்தி மையமான சவுத் பார்ஸ் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்காவோ அல்லது கட்டாரோ முன்னதாக அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல் கோபத்தினால் தன்னிச்சையாக இத்தாக்குதலை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கட்டாரில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தின் மீதும் ஈரான் நடத்திய தாக்குதல் நியாயமற்றது மற்றும் அநீதியானது. ஈரான் மீண்டும் கட்டார் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலின் உதவி இல்லாமலேயே அமெரிக்கா ஈரானின் முழு சவுத் பார் எரிவாயு வயலையும் வெடிக்கச் செய்து தகர்க்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இத்தகைய பேரழிவை தான் விரும்பவில்லை என்றும், ஆனால் கட்டார் மீண்டும் தாக்கப்பட்டால் இம்முடிவை எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
மேற்கு கரை மற்றும் இஸ்ரேல் பகுதிகளில் நேற்றிரவு இடம்பெற்ற உக்கிரமான தாக்குதல்களில் பல உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் இதுவரை சொத்து சேதங்களும் காயங்களும் மட்டுமே பதிவாகியிருந்த நிலையில் நேற்றிரவு முதன்முறையாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஹெப்ரோன் நகருக்கரையில் உள்ள பேட் அவ்வா பகுதியில் உள்ள பெண்கள் சிகை அலங்கார நிலையம் ஒன்றின் மீது கிளஸ்டர் வகை குண்டு துண்டுகள் விழுந்து வெடித்ததில் 3 பெண்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவத்தில் மேலும் 13 பேர் காயமடைந்துள்ளதாக பலஸ்தீனத்தின் ரெட் கிரசன்ட் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை இஸ்ரேலின் ஷரோன் பகுதியில் உள்ள மொஷாவ் அடானி எனும் இடத்தில் வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். 30 வயது மதிக்கத்தக்கவர் தாக்குதலின் போது சிக்கி பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எல்லையோர அரபு இஸ்ரேலிய நகரங்களில் விழுந்த ஏவுகணை சிதறல்களால் பலர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் டெல்லவு நகரில் உள்ள 8 மாடி கட்டடம் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் அங்கு பாரிய தீப்பரவல் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கட்டார் ராஸ்லபான் பகுதிக்கருகில் நடுக்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் ஒன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலுக்குள்ளான கப்பலில் பயணித்த அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறித்த பகுதியில் பயணிக்கும் ஏனைய கப்பல்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் இடையான போர் கிட்டத்தட்ட 3 வாரங்களாக நடைபெற்று வருகிறது. ஈரானில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து குண்டுமழை பொழிந்து வருகின்றன. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஈரானின் ஏவுகணைகள் விழுந்ததில் பல வசதிகள் 4 ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்ட நிலையில் ஒன்று இலக்கை எட்டி பெரும் தீயை உண்டாக்கியுள்ளது. அடுத்த சில மணி நேரங்களிலேயே அபுதாபியின் ஹப்ஷன் எரிவாயு நிலையங்களும் தாக்குதலுக்குள்ளாகின. இனி கத்தார் மீது கைவிட்டால் அமெரிக்கா சும்மா இருக்காது என்று டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் ராஸ் லபான் எரிவாயு நிலையத்தில் ஈரான் தாக்குதல் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதாக கத்தார் அறிவித்த நிலையில் ஈரான் தூதரகத்தின் ராணுவ மற்றும் பாதுகாப்பு தூதர்களை கத்தார் விரும்பத்தகாத நபர்களாக அறிவித்துள்ளது. ஈரானுக்கு சொந்தமான தெற்கு பார்ஸ் இயற்கை எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படைகள் தொடர் தாக்குதல்களை நடாத்தியுள்ளன. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான ஈரானின் தெற்கு பார்ஸ் பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்த எரிவாயு வயலுக்கரையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அமெரிக்கா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் இந்த தாக்குதலின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். அதன்படி கத்தார் நாட்டின் ராஸ்லபான் தொழில் நகரத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அங்கு இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையம் ஒன்று சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டார் மீது ஈரான் 5 ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் அவற்றில் 4 ஏவுகணைகளை கட்டார் முறியடித்த போதிலும் ஒரு ஏவுகணை ராஸ்லபான் நகரில் விழுந்து வெடித்ததாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள கட்டார் இது தனது தேசிய பாதுகாப்புக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் நேரடி அச்சுறுத்தல் என தெரிவித்துள்ளது. அத்துடன் தனது இறையாண்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளதாக கூறியுள்ள கட்டார் அங்குள்ள ஈரான் ராணுவத்தினர் பாதுகாப்பு படையினர் மற்றும் பணியாளர்களை 24 மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை சவுதி அரேபியாவின் ரியாத் நகர் மீது ஏவப்பட்ட பொலிஸ்டிக் ஏவுகணை முறியடிக்கப்பட்ட போதும் அதன் சிதறல்கள் விழுந்ததில் 4 காயமடைந்துள்ளனர். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானப்படை தளம் மற்றும் அபுதாபி நகர் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியுள்ள போதிலும் அவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலும் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. முதன்முறையாக வடக்கு ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடாத்தியுள்ளதுடன் ஈரானின் தாக்குதலில் டெல்லவே விமான நிலையத்திலிருந்து 3 விமானங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவில் உட்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து நடாத்தப்படும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கட்டார் அமீர் ஆகியோருடன் ஆலோசனைகள் நடாத்தியுள்ளதாகவும் மக்ரோன் தெரிவித்துள்ளார்.